சரி, இது கேஸ் 3. சிலருக்கு முட்டையுடைய மஞ்சக்கருவை சாப்பிட்டா அல்லது கிழங்குகள் சாப்பிட்டா, அரைகுறையாக வெந்த சாப்பாடை சாப்பிட்டா, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா இவங்களுக்கு வயிற்று வலி வரும். சிலருக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஃப்ரைடு தானே, ஃப்ரைட் ரைஸ். அது பேர் இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறான், அவன் சட்டியில் போட்டு வறுக்கிறான். வறுக்கும்போது என்ன ஆகுது, அந்த பொருள் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை சுருங்கி போயிடுது. வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, உப்பு காணாமல் போயிடுது, வறண்டு போயிடுது எல்லாம். இது ஒரு வகை. அதே இந்த நட்ஸு, சீட்ஸு, சிலருக்கு நட்ஸு சாப்பிட்டா கூட வயிறு வலி வரும். சிலருக்கு கிழங்குகள் சாப்பிட்டா வரும். சிலருக்கு இந்த முட்டை சாப்பிட்டா வரும். அசைவம் சாப்பிட்டா, நான்வெஜ் சாப்பிட்டா சிலருக்கு வயிற்று வலி வரும். இதெல்லாம் எதனாலன்னா இந்த பொருட்களில் ஸ்டேச்சுரேட்டட் ஃபேட் நிறையா இருக்குது. எண்ணெய் நிறைய இருக்கக்கூடிய பொருள், ஆயில் கண்டென்ட். சிலருக்கு ஆயில் சாப்பிட்டா வயிற்று வலி வரும். இந்த ஆயிலை கொழுப்பு, இந்த கொழுப்பை எண்ணெயாக மாற்றி ஓடக்கூடிய தன்மைக்கு யாரால் கொண்டு போக முடியும்னா, ஒன்று உப்பால முடியும், இல்லாட்டி சுண்ணாம்பால முடியும். ஜிப்சத்தால் முடியாது. ஜிப்சம்னா மலைக்கட்டில் உண்டாகிற அபான வாயின்னு கூட புரிஞ்சுக்கோங்க. சுத்தக்கணலால் முடியும், அசுத்தக்கணலால் முடியாது. இந்த உப்புத்தன்மை அப்படின்னா நம்ம லிவரில் இருக்கிற நீர் உப்பு நீர். இந்த உப்புத்தன்மை நம்ம லிவரில் குறைவாக இருக்குது, அல்லது லிவர் செக்ரீஷன் குறைவாக இருக்குது. தேகமே வறண்டு போன தேகம். பிறப்புலேயே சிலருக்கு வரும், தாய் தந்தை அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் வரும். இவங்களுக்கு லிவர் செக்ரீஷன் பண்ணக்கூடிய ஆசிட் கண்டென்ஸ்டாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது. உப்புத்தன்மை காரத்தன்மை நிறையா இருக்குது, ஆனால் லிக்விடிட்டி அதில் இல்லை. அப்படின்னா அது எப்படி இந்த திடரூபமாக இருக்கிற ஃபேட்டை திரவரூபத்துக்கு எண்ணெயாக மாற்றும். அது மாற்ற முடியாததுனால அது முழுக்க வாயு உற்பத்தியாகும். செரிமானமாகாமல் உள்ளே தங்கி வயிற்று வலியை உடனடியாக உண்டு பண்ணும். வயிற்றுலேயே வந்துடும், இறைப்பையிலே வரும். இறைப்பையிலே அது உள்ளே போய் இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில், பித்த நீரில் கலந்தாவே போதும். இன்சுலினுக்கெல்லாம் போக வேண்டாம், உடலுக்கே போக வேண்டாம். இறைப்பையில் போய் அந்த இறைச்சி விழுந்தாலே போதும், கிழங்கு உள்ளே விழுந்தாலே போதும். எப்போ தண்ணிக்குள்ளே ஒரு பொருள் விழுகுதோ, பித்த நீரில் வெறும் தண்ணிக்குள்ளே ஒரு பொருள், எந்த பொருள் விழுந்தாலும் அந்த பொருளுக்குள்ளே அகப்பட்ட எல்லாம் வெளியாகும். சூடான ஒரு கல், செங்கலை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அதுக்குள்ளே பபுள்ஸ் வெளியே வரும். சுண்ணாம்பு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அதுக்குள்ளே பபுள்ஸும் வெளியே வரும். ஆனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது, கொதிச்சுட்டு வெளியே வரும். சூடான நெருப்பும் வெளியே வரும், காற்றும் வெளியே வரும். செங்கல்லிருந்து வரக்கூடியது வாயும், இந்த சுண்ணாம்புக்குலேருந்து வந்தது சூடான வாயும். இப்படி எல்லா பொருள்லையும் தண்ணிக்குள்ளே போடும்போது அதிலிருந்து அதில் உள்ள அகப்பட்ட வாயு வெளியில் வரும், எண்ணெய் வெளியில் வரும், உப்பு வெளியில் வரும், இதெல்லாம் வெளியில் வரும். இப்போ கிழங்குகள்லாம் வாயு ஏற்கனவே நிறைஞ்சது. இதை வயிற்றுக்கு போட்டால் நம்ம போய் இந்த பைலில் கலந்த உடனே அதுலேருந்து வாயு வெளியில் வரும். அந்த வாயு வெளியில் போகிறதுக்கு இடம் தேரும். ஒன்றா ஏப்பமாக வெளியில் போகணும், இல்லை கீழே அபான வழியாக வெளியே போகணும். இல்லைன்னா வயிறு பிளாட் ஆகும், ஊதிக்கும். இந்த ஊதிக்குன்னா அந்த இடத்துல இடம் பத்தலைன்னு அர்த்தம். இந்த ஓவருக்கு என்ன நடந்ததோ அதே தான் நடக்கும். வயிற்றில் வலி உண்டாகும், தாங்காத வலி உண்டாகும். இதில் ஏற்கனவே மலச்சிக்கலாக இருக்கக்கூடிய தேகமாக இருந்தது அப்படின்னா ஏற்கனவே அபான வாயு மேலே தள்ளிக்கிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே தங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வேஸ்ட்டாக அபானத்தை அடைச்சிருக்கும். இந்த அடைவிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் போட்டு படுத்தோம். இந்த வாயு விரிவடைகிறதுக்கு இடத்த கொடுக்காது. அப்போ இது இறைப்பைக்குள்ளேயே, வயிற்றுக்குள்ளேயே, குடலுக்குள்ளேயே சுரண்டு வலியை உண்டு பண்ணும். இப்போ இதுக்கு மஞ்சள் கருவு, முட்டையினுடைய மஞ்சள் கருவு சாப்பிட்டாலும் இதே போல தான். அந்த மஞ்சள் கருவுக்குள்ளே ஏகப்பட்ட ஆயில் இருக்கும். அந்த ஆயில் வயிற்றில் போய் விழுந்தவொடனே டிசால்வ் ஆகி எண்ணெயை பிரிஞ்சு அந்த எண்ணெயிலிருந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது கொப்புன்னு ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை நிறைய எண்ணெய் இருக்கும். கறியை விட அதில் ஈஸியாக எண்ணெய் வெளியில் வந்துடும். அசைவத்தை விட முட்டையிலேருந்து எண்ணெய் சீக்கிரம் வெளியில் வந்துடும். ஏன்னா அது செமி சாலிட் ஸ்டேட். அது சீக்கிரம் எண்ணெய் வெளியில் வயிறெல்லாம் வாயு நிறைஞ்சிக்கும். உப்பு தண்ணி பயில் நிறையா இருந்துச்சு, அது கூட அதில் செரிக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது அப்படின்னா இந்த முட்டையை சாப்பிட்டாவோ இந்த கிழங்குகள் சாப்பிட்டாவோ ஒன்றும் செய்யாது. அப்படி உப்புத்தன்மை வயிற்றுக்குள்ளே குறைவாக இருக்குது அப்படின்னா இது போய் வாயு உற்பத்தி பண்ணி அங்கே சுரண்டுக்கிட்டே இருக்கும். வாசல்கள் திறக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் இறைப்பைக்கும்.
குடலுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அப்போ தான் வாயு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்பேஸ் கொடுக்கும். அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுனால வலி நமக்கு உற்பத்தி ஆகாது. எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு உப்பு ஆதாரம். சுண்ணாம்புல சுண்ணம் நடக்கும். சுண்ணத்தில் காரம் சாரம் ரெண்டுமே சேர்ந்து, உப்பு சுண்ணாம்பு ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால சுண்ணத்தில் இந்த உப்பு செய்யக்கூடிய வேலையில் சுண்ணம் பல மடங்கு வீரியமாக செய்யும். அட்லீஸ்ட் சுண்ணம் இல்லாட்டாலும் உப்பு வேணும். உப்பினுடைய பற்றாக்குறை, உப்பு நீருடைய பற்றாக்குறை தான் இந்த வேலை. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு இது வரும். அவங்களுக்கு உப்பு பற்றாக்குறை அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு மூளை வன்னி மலச்சிக்கல் அவங்களுக்கு பிரச்சனை. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இளமையில் பயில் நல்லா தான் இருக்கும். வயோதிகத்தில் தான் அந்த பிரச்சனை. இளமையில் பயில் நல்லா இருக்கும், இருந்தாலும் இந்த செரிமான கோளாறு வயிறு வலி, சில சாப்பிட்டா வயிறு வலி வருதுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிற பிள்ளைகள். அந்த மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு முதல் வேலை அதை செய்யணும். உப்பு வேணும்.